ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 11 கரணத்தில் பிறந்த அன்பருக்கு கருணாதன் வழிபாடு முறையை நம்ம தினசரி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கருணாதன் வழிபாடு முறையை கையில் எடுக்கிறவங்க வாழ்க்கையில் தோற்றத சரித்திரமே கிடையாது. ஆனால் அந்த கருணாதன் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முறையை நம்ம சரியாக எடுக்கும்போது வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம். இதில் உங்கள் கருணாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடம், 8ஆம் இடம், பாதகம், மாரகம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இவன் நீச நிலையில் இருந்தால் கூட நீங்கள் அதை யோசிக்க வேண்டாம், அதை நீங்கள் வலுப்படுத்தலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுக்குற இந்த பரிகாரம் கண்டிப்பாக எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கருணாதன் வழிபாடு முறையை கையில் எடுக்கிறதுக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஏதோ ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். வாழ்க்கையில் மனிதனாக அவதரித்த இந்த ஜீவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதகம் இருக்குது இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா கரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கரணம் இருக்கும். அந்த கரணம் என்ன உங்கள் அருகில் இருக்கிற ஜோதிடர் கையில் கொடுத்து எனக்கு உண்டான கருணாதன் யார் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் அந்த வழிபாடு முறையை கரெக்டாக கையில் எடுத்துக்கிட்டே இருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உயிர் போகிற நிலையில் உங்களுக்கு தொல்லைகள் இருந்தால் கூட இந்த கருணாதன் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஏன்னா ஜாதகத்தில் 9 கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு கெடுக்கிற அமைப்பிலேயே 9 கிரகம் இருக்குன்னு வைங்களாம். ஆனால் கருணாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களை வாழ்நாளில் எப்போவுமே கெடுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு இந்த ஜாதகம் தோல்வியை நோக்கி நகர்ந்தாலோ, இந்த ஜாதகம் தோஷத்தை நோக்கி நகர்ந்தாலோ, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான எல்லா விஷயமும் தான் கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நாதனுக்கு உண்டான அமைப்பு. அப்போ கருணாநாதனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், 6, 8 பாதகம், மாரகம் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ நான் கொடுக்குற வழிபாடு முறை அப்படிங்கிறது 6, 8 பாதகம், மாரகம் அனைத்தையும் அப்பாற்பட்டது. அதுக்கு விளக்கமாக சொல்லும்போது புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ இந்த வழிபாடு முறைன்னு கரெக்டாக கையில் எடுக்கும்போது ஜெயிச்சிடலாம். ஆனால் நல்லா செக் பண்ணி பாருங்கள், எல்லாரும் ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அனுபவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் எங்கே போனாலும் ஒரு நாளைக்கு தூங்கி எழுந்ததுலேருந்து இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால், காலையிலேருந்து முடித்து தூங்கி எந்திக்கிற இந்த நேரத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் பல தடவை இந்த கரணம் சம்பந்தப்பட்ட விலங்குகள், பொருட்கள், தெய்வங்கள், சரிங்களா, இது சம்பந்தப்பட்ட ஆடியோ வீடியோ ஏதோ ஒன்று நீங்கள் அடிக்கடி கேட்காம சந்திக்காமல் அன்றைய பொழுதுகளுக்கு முடிவாகாது. நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒருத்தர் பவம் கரணத்தில் பிறந்தார் அப்படின்னாச்சுன்னா, பவம் கறந்த அதிபதி யார்? செவ்வாய்னா முருகன். அப்போ இவங்க அடிக்கடி முருகன் சம்பந்தப்பட்ட பேர், நபர்கள், தெய்வம், சரிங்களா, முருகன் சம்பந்தப்பட்ட குங்குமம், முருகன் சம்பந்தப்பட்ட அதாவது செவ்வாய் சம்பந்தப்பட்ட பருப்பு, இப்படி அது சார்ந்த விஷயங்களை இவங்க அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக கண் தட்டுப்படும். நம்ம தான் அதை உணர்றது இல்லை, அவ்வளோதான். உணர்ந்தவங்க அதை கையில் பிடிச்சி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உணராதவங்க இதெல்லாம் அப்படியா போப்பா அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க. இதனால் அவங்க வாழ்க்கை கடலுமே தவிர வாழ்க்கை ஜெயிக்காது. ஏன்னா கரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கை கீழே விழும்போது நான் இருக்கப்பான்னு சொல்லி கை தூக்கி விடுறாங்கல்ல, இதெல்லாம் கரணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான். ஒரு நபர், அது யாராக தான் இருக்கட்டு, அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க, இக்கட்டான சூழ்நிலையில், சரிங்களா, இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க தடுமாறி நிற்கும்போது உனக்காக நான் நிற்கிறேன்னு சொல்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கருணாதன் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான். ஒருத்தருக்கு பவம் கரணத்தில் பிறந்தார வைங்களாம். பவம் கரந்து அதிபதி யார்? செவ்வாய்னா ரத்தம். அப்போ நல்லா கனெக்ட் பண்ணிங்க, செவ்வாய்னா ரத்தம்னு எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் 6, 8 பாதகம், மாரகம் எந்த நிலையிலான இருந்துட்டு போகட்டும், தப்பே கிடையாது. அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட உறவுகள், இரத்த உறவுகள், உங்களுடைய அப்பா வழி, அம்மா வழி போன்ற இரத்த உறவுகளால் உங்களுக்கு ஒரே ஒரு நபர் யாராவது ஒருத்தர் ஒரு கைதி கொடுவாங்க. கஷ்டப்படும்போது நான் இருக்கேன், உனக்கு நீ ஏன் கவலைப்படுறா அப்படின்ட்டு. இதுதான் அந்த கரணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு. அப்போ 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அவரவர் கரணத்தை நீங்கள் என்னென்னு செக் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கருணாதனுக்கு உண்டான உணவுகள், பொருட்கள், விலங்குகள், தெய்வ வழிபாடுகள், தெய்வ மந்திரங்கள், இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக கையில் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் கரணம் அப்படிங்கிறது எந்த நிலையில் இருந்தாலும் இயங்கும். இதில் பாதகம், மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது தொந்தரவு கொடுக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக பாதகம், மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ நான் கொடுக்குற வழிபாடு முறையை, இந்த கருணாதன் சம்பந்தப்பட்ட முறையை நீ கையில் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பாதகமும் வேலை செய்யாது, மாரகமும் வேலை செய்யாது, யோகமாக வேலை செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுக்குற இந்த வழிபாடு முறை அப்படிங்கிறது இறந்தவங்க வழிபாடு முறை.
இறந்தவங்க அப்படிங்கிறது, பாதகம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போனது, மாரகம் அப்படிங்கிறது இறந்தது, சரிங்களா? 6, 8 சம்மந்தப்பட்ட சூசைட் அட்டன் பண்ணி இந்த மாதிரி இறந்து போகிறது, இதான பாதகம், மாரகம். இந்த நிலையில வந்து ஒரு உறவு, ஒரு ஜீவன் நம்ம குடும்பத்தில் வந்து பிறந்து இறந்து அவங்கள வந்து நம்ம கண்டுக்காம விடும் பொழுது, அது நம்மளுடைய கர்ணநாதனாக வரும் பட்சத்தில், அதை நீங்கள் அவங்களை வழிபாடு செய்யும் பொழுது, அவங்களை நினைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். இதில் பாதகம், மாரகம் எதுவுமே கணக்கெடுக்க வேண்டாம். ஏன்னா எல்லாமே முடிஞ்சு ஒதுங்கி போன விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இறந்த வழிபாடு அப்படிங்கிறது ஒரு வகை யோகம். அதுலேயே உங்கள் கர்ணநாதனாக இருந்தால் சொல்ல வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் உச்சத்தை நோக்கி கண்டிப்பாக அடைய முடியும். உங்களுக்கு அந்த கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ அது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் உச்சத்தை நோக்கி அடைய முடியும். உங்களுக்கு அந்த கர்ணநாதன் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன தோஷம் இருந்தாலும் அதை அப்படியே நிவர்த்தி பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏகத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த கர்ணநாதன் வழிபாடு முறை. கர்ணநாதன் வழிபாடு முறை சூட்சமம் அப்படிங்கிறத என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10, 100, 150, 200 வீடியோ பக்கம் போட்டிருப்பேன். அதை போய் பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைகள், தெய்வ வழிபாடு, வாழ்வில் பரிகாரங்கள், உணவுகள், சரிங்களா? பூக்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், சரிங்களா? நீங்கள் எதை செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறேன். அதுலேயும் போய் பாருங்கள். அதை நீங்கள் செய்கிறவங்க வந்து பாதகம், மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது யோசிப்பீங்கல்ல, இந்த வழிபாடு முறை கையில் எடுத்துக்கிட்டு அந்த நான் கொடுத்த அந்த வாழ்வில் பரிகாரத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை. இது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். சரி, முதல்ல 11 கரணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பவம் கரணம், பாலவ கரணம், கௌளவ கரணம், தைத்துளை கரணம், கரசை கரணம், வணிசை கரணம், பத்திரை கரணம், சகுனி கரணம், சதுர்பாதம் கரணம், கிம் நாகவும் கரணம், கிம் ஸ்துக்கணம் கரணம். மொத்தம் 11 கரணம். இந்த 11 கரணத்தில் தான் ஏதோ ஒரு கரணத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதை மட்டும் அருகில் இருக்கிற ஜோதிடர் கையில் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்னோட கரணநாதன் யார், கர்ணநாதன் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிற மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அடுத்தடுத்து இந்த வழிபாடு முறை கையில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் வீட்டிலேயே அதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் சத்தியமாக நீங்கள் ஜெயிச்சு மேலே வர முடியும். இதுக்கு நல்ல திசா புத்தி ஒத்துழைச்சதுன்னா உடனடியாக வாழ்க்கை முன்னேறுவோம். திசா புத்தி கொஞ்சம் குண்டாக்க மண்டாக்க 6, 8 பாதகம் மாரகம் நடந்துட்டு இருக்குது, குடும்பத்துக்குள்ள 7 சனி அஷ்டமச்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கர்ணநாதன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். நெருக்கடியாக வரும் காலகட்டங்களில் வந்து நெருக்கடி தெரியாது. 7 சனி அஷ்டமச்சனி காலகட்டங்களில் வந்து நமக்கு வந்து பெரிதளவு தாக்கம் இருக்காது. அந்த மாதிரி இந்த கர்ணநாதன் வந்து நம்மளை தோளோடு தோல் கொடுக்குற நண்பன் மாதிரி, தோளுக்கு தோல் கொடுக்குற உண்மையான காதலன் காதலி மாதிரி, தோளுக்கு தோல் கொடுக்குற உண்மையான கணவன் மனைவி மாதிரி, நெருங்கிய உறவுல இருக்கிற சொந்த பந்தங்கள் மாதிரி, அதாவது துரோகம் செய்யாத சொந்த பந்தங்கள் மாதிரி கூடவே இருந்து கை கொடுக்கும். சரிங்களா? சரி, முதல்ல வந்து பவம் கரணம். பவம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமான். சரிங்களா? இதை வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது அடியேன் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்தம் சார்ந்த உறவுகள். உங்கள் குடும்பத்தில் உள்ள, நல்லா கேட்டுக்க, உங்கள் குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரி உறவுகள் உங்களுக்கு பவம் கரணமாக வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து சகோதர சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவுகள் பிறந்து இறந்திருந்தால், உங்களுடைய தாயின் வயிற்றில் கருவில் இருக்கும்போதே கருகலைப்பு சம்பந்தப்பட்ட, அபாசன் சம்பந்தப்பட்ட, காலத்தால் அழிக்கப்பட்ட, சூழ்நிலைக்கு தகுந்தார் போது அழிக்கப்பட்ட இது போன்ற உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கான்னு உங்கள் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சு, அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சு, அதில் வந்து உங்களுக்கு சகோதர சகோதரி உறவு என்று சொல்லக்கூடிய இரத்த உறவு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து கர்ணனாக வரும் பட்சத்தில் வந்து உங்கள் குடும்பத்தில் சகோதர சகோதரி உறவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் குடும்பத்தில் வந்து பிறந்து இறந்து, குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்து கருவில் அழியப்பட்ட இது போன்ற அமைப்பில் இருக்கிற அந்த இரத்த உறவை நினச்சி இரவு நேரம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, அந்த சாப்பாடை அந்த குழந்தையை, அதாவது உங்களுடைய சகோதர உறவை நினச்சி மனசார ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் தொட்டு வணங்கி சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது அடியேன் உணர்ந்த விஷயம். இது பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. இது பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இது மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரத்த உறவுல உள்ள உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதுக்காக நீங்கள் அதெல்லாம் கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அதையும் தாண்டி உங்கள் வழிபாடு முறைக்கு உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய உறவுக்கு உருவான, இரத்தத்தில் உருவான அந்த குழந்தை உங்களுடைய சகோதர சகோதரியாக வரும். அந்த உறவை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
அடுத்து இதுல இன்னொரு சுற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ, அந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி லக்கணத்திற்கு எந்த ஸ்தானமா வருதோ, அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து ஒரு உயிர்காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு, அது இரத்த உறவாக இருந்தால் நீங்க வழிபாடு செய்யலாம். வாழ்க்கையில இதுல பாதகம், மாரகம், 6, 8 எதையுமே உள்ள கணக்கு கொண்டு வர வேண்டியதில்லை. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாலவும் கரணம். பாலவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும், நாகவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் கரணநாதன் யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான். ராகுன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. ராகுனாலே தாத்தா. அம்மா வழி தாத்தா, அப்பா வழி தாத்தா. சரிங்களா? தாத்தா என்று சொல்லக்கூடிய உறவுகள் அனைத்தும் ராகு பகவானையே சேரும். அம்மா வழியா இருந்தாலும் சரி, அப்பா வழியா இருந்தாலும் சரி. இந்த உறவு உங்க குடும்பத்துல வந்து தாத்தா இறந்துருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த 2 பாலவும் கரணமும் நாகவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களும் தாத்தா வழிபாடு முறையை கெட்டியா பிடிச்சிக்கிங்க. எப்படி பிடிக்கிறது? இரவு நேரம் சாப்பிட்ற சாப்பாடு தாங்க. வேற ஒன்றும் வேண்டாம். நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, அது நொறுக்கு தீனியா இருந்தால் கூட, உங்க அப்பாட்ட கேளுங்க சொல்லுவாங்க. அப்பா என்னப்பா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு கேட்டா, தாத்தா விரும்பி சாப்பிட்றதெல்லாம் வந்து இந்த முறுக்கு, மிச்சரு, அதிரசம் இப்படி ஏதோ ஒரு பொருள் சொல்லுவாங்க. அந்த பொருட்களையும் நீங்க சாப்பிடுற உணவு எந்த உணவா இருந்தாலும் சரி, அதை உங்கள் தாத்தாவை நினைத்து உங்கள் வீட்டு சமையல் அறையில ஒரு நைட்டு நேரம் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடுவீங்களா, அந்த சாப்பாடை அப்படியே போட்டு வச்சு அருகில் ஒரு சொம்பு தண்ணியை வச்சு தாத்தாவை மனசார நினைச்சு அந்த சாப்பாடை தொட்டு வணங்கி நீங்க சாப்பிட்டு வந்துகிட்டே இருங்க. எந்த நிலையில் இருந்தாலும் ராகு பகவான் கொட்டி கொடுக்க ஆரம்பிப்பார். ஏன்னா ராகு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு வைங்களாம், உங்களால் வந்து அதை வந்து பெட்டியோட வைக்க முடியாது. அந்த அளவுக்கு கோடி கோடியாக கொண்டு கொட்டுவார். ஏன்னா அப்பா அம்மா என்று சொல்லக்கூடிய உறவு, அண்ணன் தங்கச்சி என்று சொல்லக்கூடிய உறவு கூட ஒரு காலகட்டத்தில் வந்து பணம் கேட்கும்போது கொஞ்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தாத்தாட்ட கேட்டு பாருங்க. நீங்க கெட்டு போவீங்கன்னு தெரிஞ்சு நீங்க கேட்டால் கூட அந்த தாத்தா பணம் கொடுப்பார். அப்பா போய் சத்தம் போடுவார், ஏன்பா இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, கெட்டு போவாங்க. டே மூட்டு போட, என் பேரனுக்கு எப்படி எனக்கு தெரியாதா? நீ கேட்கும்போது உனக்கு அந்த காலத்தில் கொடுத்தாமல, அது என் பேரன், அவன் கெட்டு போக மாட்டான், நான் பார்த்துக்கணும்னு சொல்லி அவர் கையில் கத்தி கொடுப்பார். அதுதான் ராகு. அப்போ தாத்தா வழிபாடு எடுக்கும் பொழுது பாலவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கௌளவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் உங்களுடைய கருணாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான். சனி பகவான் அப்படின்னாலே கர்மகாரகன். உங்கள் வீட்டில் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய வழிபாடு முறையை நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும். தாத்தாவுக்கு முன்னால முப்பாட்டன் சொல்லக்கூடிய இந்த முன்னோர்கள் வழிபாடு, கர்மவினை வழிபாடு நீங்க இப்படி குறைக்கும் போது தான் ஜெயிக்க முடியும். அப்போ கௌளவம் காரணமும் சகுனி காரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த உறவு யாரா வருது அப்படின்னாச்சுன்னா, உங்கள் வீட்டில் வயதாகி இறந்து போன, சரிங்களா, சின்ன குழந்தைகள் அல்ல, வயதாகி இறந்து போன முன்னோர்கள், அது தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், வயதாகி இறந்தவங்க. சில குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோயிலே இருந்து இறந்துருப்பாங்க. சில தாய்மார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மான்னு சொல்ல உறவாக இருக்கட்டும், இல்லை இப்போ வயசான தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், நோயிலே படுத்து இருந்து ரொம்ப காலம் இருந்து அழுந்தி கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்க. இந்த மாதிரி உறவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உறவு தான் சனி. சனினா நோய், சனினா வயதாகி இறந்தவங்க. வயதான காலத்தில் நோயில் இறந்து போன உங்கள் தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்கள் வழிபாடு முறையை கரெக்டாக கையில் பிடிச்சிங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது சாப்பாடு முறை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன அதே வழிபாடு முறை தான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு தட்டில் போட்டு ஒரு சொம்பு தண்ணி, அந்த சாப்பாடு தட்டு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு ஒரு சொம்பு தண்ணியை வச்சு அந்த முன்னோர்கள் நினைத்து தினசரி நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கரணம் மிக சிறப்பாக செயல்படும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தைத்துளை கரணம். தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னாலும் சிரிப்பு தன்னால் வந்துடும். ஏன்னா சுக்கிரன் சுகபோகத்துக்கு அதிபதி இல்லை. சுக்கிரன் அப்படிங்கிறது சுகபோகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம். அப்போ சுக்கிர பகவான் உங்கள் கர்ணநாதனாக வரும் பட்சத்தில் நல்லா செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடிய வழிபாடு முறை இருக்கும். பெண் குழந்தை அப்பாவுடைய, நல்லா கேட்டுக்குங்க, அப்பாவுடைய தங்கச்சி அக்கா என்று சொல்லக்கூடிய அத்தை உறவுகளும் குழந்தையா இருக்கும்போது இறந்துருப்பாங்க. அந்த வழிபாடு முறையும் உங்களுக்கு கருவில் உருவாகி அழிந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் சம்பந்தப்பட்ட உறவாக வரும். அந்த அப்போ அந்த கன்னி தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய அப்பா வழியில் வந்து உங்கள் குடும்பத்தில் சின்ன குழந்தையாக இருந்த பெண் குழந்தைகள் இறந்து இருந்தால் அவங்களை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். உங்கள் கருணாதன் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து வந்து சாப்பாடு வழிபாடு முறைங்கிறது இதே வழிபாடு தான். சாப்பாடு வச்சு வழிபாடு செய்கிறது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரசை கரணம். கரசை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான்.
சந்திரன் அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் வரும். எங்கள் அம்மா இருக்கிறாங்களா சந்திரன் அப்படின்னாச்சுன்னா நம்ம இறந்த வழிபாடில் அம்மாவான எப்படி இருக்கிறது? உங்கள் கரநாதன் சந்திரனாக வரும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் வந்து தாய் என்று சொல்லக்கூடிய உறவு இருக்கும் பட்சத்தில் அவங்க நல்லா பார்த்துக்குங்க. அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உணவு வச்சு வழிபாடு செய்வது இது மிகப்பெரிய யோகம். அதே சமயத்தில் இந்த சந்திரனை நீங்கள் எப்படி கணக்கெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் வழி உறவை கணக்கு பண்ணிக்கோங்க. அம்மா இருக்கிறாங்க, அம்மாவோட தங்கச்சியை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? சின்னம்மா. அம்மாவுடைய அக்காவை பெரியம்மான்னு கூப்பிடுவோம்ல. இந்த மாதிரி உறவுகள் இருந்தாலும் அவங்கள நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மணிசைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். சூரியன் அப்படின்னா அப்பா. அப்போ அப்பா வழிபாடு எடுக்கலாமா? அப்பா இருக்கிறவங்க அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க. அப்பா இல்லாதவங்க அப்பாவை நினச்சி வழிபாடு செய்யலாம். சரி, இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறது காலதெய்வ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி. அப்பாவுடைய தாத்தா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி வழிபாடு முறைக்கு நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கரணாதன் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திரை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். கேது அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை, உங்களுடைய பாட்டி. அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் வந்து பத்திரை காரணத்தில் பிறந்திருக்கீங்க. உங்கள் கருணாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு கேதுவாக வரும் பட்சத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த பாட்டி உறவு முறையை கையில் பிடிச்சிக்கிங்க. தாத்தா வழிபாட்டி, அம்மா வழிபாட்டி, இது 2 பாட்டியும் கையில் பிடிச்சிங்க. பாட்டியே உங்களுக்கு யோகம் சொல்லியாச்சு, பாட்டி தான் கருணாதன் சொல்லியாச்சு. இறந்து போன உங்கள் பாட்டியை நினச்சி அவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற, எனக்கு எதுனா நொறுக்கு தீனிகள், கடையில் போய் முட்டை வாங்கி சாப்பிட்றது, ஒரு 100 மிச்சர் வாங்கி சாப்பிட்றதுலாம் சாப்பிட்ற நொறுக்கு தீனிகள். அப்போது நீங்கள் சாப்பிட்ற நொறுக்கு தீனி என்ன நொறுக்கு தீனியாக இருந்தாலும் சரி, மிச்சரு முறுக்கு, அது சாப்பாடு உணவில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சரிங்களா? இப்படி என்னனாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா சும்மா பாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு உரல்ல 2 விதத்தில் போட்டு இடிச்சிட்டே இருப்பாங்களா, நங்கு இடிச்சிட்டே இருப்பாங்கல்ல, அதை நொறுக்கு திங்கிறதுக்கு இடித்து சாப்பிட்றது, அதான் அந்த நொறுக்கு தீனி. நொறுக்கு தீனிகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது அந்த பாட்டி நினச்சி வச்சு வழிபாடு செஞ்சு சாப்பிடலாம். உணவு சாப்பிடக்கூடாதா? உணவும் வைங்க. இரவு நேரம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது என்ன சாப்பாடு செய்கிறீங்களோ அந்த சாப்பாடை ஒரு ஓரமாக வச்சுட்டு தண்ணி மூந்து வச்சுட்டு நொறுக்கு தீனி கொஞ்சம் பக்கத்துலேயே வாங்கி வச்சுட்டு நீங்கள் அவங்க நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். கருணாதன் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதுர்பாதம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் அப்படின்னாலே குழந்தை வழிபாடை நீங்கள் முதல்ல கையில் எடுத்துங்க. குருனா என்ன? குழந்தை. உங்கள் வீட்டில் குழந்தை உருவத்தில் எந்தெந்த குழந்தைகள் உங்கள் அதாவது நான் சொல்ல வீட்டு அப்படிங்கிறது உங்கள் வம்சத்துக்கு போகணுங்க அவசியம் இல்லை. உங்கள் அப்பா அம்மா, நீங்கள், உங்கள் அண்ணன் தம்பி, இந்த உறவு தான் நிற்கணும் நீங்கள். சரிங்களா? நீங்கள் வம்சத்துக்கு போனீங்கன்னா 300 வழிபாடு கணக்கு வந்துடும். அப்போ அப்பாவுக்கு பிறந்த சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவுக்கு ஆசையில் உருவான ஒரு சின்ன குழந்தை, கருவில் அடைந்த குழந்தை, இது மாதிரி குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காலத்துக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்லி நம்மளே அபாசம் பண்ணுவோம். இல்லைனாச்சுன்னா கருவிளைக்கிற சூழல் உருவாகும். சரிங்களா? இதில் ஒரு சூட்சமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இது வந்து சில பேர் வந்து ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தேவையில்லாமல் தவறான வழியில் வந்து நம்ம ஒரு சூழலுக்கு போக வேண்டிய சூழல் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் கருகலைப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏதாவது உருவாகி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அது வந்து நிற்கும். நான் நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், பரிகாரமும் எடுத்து கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க. நான் தெளிவாக உங்களுக்கு வந்து எந்த உறவு யார் மூலம் அப்படிங்கிறத என்னால், என் தாய் முத்தாரம்மன் அருளால் தெளிவாக சொல்ல முடியும். என்ன குழந்தை, ஆனா பெண்ணா, சரிங்களா, எந்த ஆனா பெண்ணா, யாருக்கு திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படிங்கிற விஷயத்தை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அதையும் தாண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா அந்த குழந்தை உங்களுக்கு தெய்வமாக வரும் பட்சத்தில் நீங்கள் அதை கையில் எடுத்து வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் கரணம் செயல்படும். அப்போ உங்களுக்கு உருவான குழந்தை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உருவான குழந்தையாக இருந்தாலும் சரிங்களா, அப்பாவுக்கு உருவான குழந்தையாக இருந்தாலும் கருவில் கலைந்து அழிந்து இந்த மாதிரி உறவு அமைப்புகள் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் தவறாலாம் நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அதான் செய்ய முடியும். நீங்களாம் புதுசாக ஒன்றும் கட்டம் கட்டிலாம் ஒன்றும் ஒரு காரியம் சாதிக்க முடியாது. நீங்கள் யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது, யாரோட வாழணும், யாரோட வாழக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே முடிவு பண்ணிய விஷயங்கள் தான். சரிங்களா? இதில் வந்து யாரையும் குறை சொல்லி தப்பு கிடையாது. அப்போ அவரவர் வாழ்க்கையில் என்ன கர்மா இருக்கோ அந்த கர்மாவின் அமைப்பில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு காலத்தை கடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த கர்மா நமக்கு யோகமான கர்மாவான்னு தெரிஞ்சுன்னா வாழ்க்கை ஜெயிச்சிடலாம்.
அப்போ குழந்தையா உங்கள் குடும்பத்தில் வந்து குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்து, குழந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 வயது குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் தாயின் மடியில் தவண்டு வீட்டை சுற்றியே ஓடி வரும்ல, இந்த குழந்தையும் தாயின் வயிற்றில் உருவாகி அழிந்து போன குழந்தையும் உங்கள் வயிற்றில் உருவாகி அழிந்து போன குழந்தையும் இது போன்ற அமைப்பு தான் குழந்தை ரூபத்தில் வரும். எப்போ தூக்கி பேக்க தூக்கி தோலை போடுதோ அப்போவுமே அந்த குரு பகவான் புதன் பகவானாக மாற ஆரம்பிச்சிருவார். அப்போ அதில் வந்து புதன் அப்படிங்கிற விஷயம் உள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் குழந்தைங்க அவ்வளோ பெரிய ஆழமாக போக வேண்டியதில்லை. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் உள்ள குழந்தைகள் உங்கள் குடும்பத்தில் தவறி இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தையை கெட்டிய கையில் பிடிச்சிக்கிங்க. அதுதான் உங்கள் கரணம், அதுதான் சதுர்பாதம் கரணம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிம்ஸ்துக்கிரம் கரணம். அப்போ கிம்ஸ்துக்கிரம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான். புதன் அப்படின்னா என்ன? உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சரிங்களா சகோதர சகோதரி உறவு அது புதன் பகவானையே சேரும். குழந்தையா இருக்கும்போது அம்மாவோட தம்பின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு உறவு தாய் மாமா எங்கள் வீட்டில் இறந்துருக்கிறாங்க, குழந்தையா இருக்கும்போது இறந்துருக்கிறாங்க, பள்ளி பருவத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இறந்துருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற காலகட்டங்களில் இறந்துருக்கிறாங்க. வழிபாடு செய்யலாமா? மிகப்பெரிய யோகம், வழிபாடு செய்யலாம். ஏன்னா அந்த புதன் பகவானை வந்து வளர்ந்து கொஞ்சம் அறிவு வளர்ந்து அவர் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் வயசு ஏற ஏற நம்ம ஒரு தாய் மாமனாக இருக்கும்போது நம்ம வழிபாடு செய்ய நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா பிரச்சனை வரும். குழந்தையாக இருக்கிற தாய் மாமா தான் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா 3ஆம் இடங்கிறது இளமையில் இருக்கிற சில பேர் கேட்பீங்க உடனே எனக்கு கிம்ஸுக்குன்னு காரணமாக வருது. நாங்கள் வந்து தாய் மாமன் வந்து எங்கள் வீட்டில் இறந்துருக்கிறாங்க, ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இறந்துட்டாங்க, வழிபாடு செய்யலாமான்னு கேட்பீங்க. அப்படி வழிபாடு செய்யக்கூடாது. ஏன்னா எப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம்னு ஒன்று அமைஞ்சு எப்போ அவங்க வந்து தனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சு தனக்குன்னு ஒரு உறவை சேர்த்து வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனநிலை அப்படிங்கிறது உங்கள் மேலாம் பாசம் பெருசாக இருக்காது. சரிங்களா? அப்போ அவர் குடும்பம் அவர் பொண்டாட்டி பிள்ளைன்னு அவர் ஆசைமாக போவார். அந்த மாதிரி ஆசையில் போகிறவர்கிட்ட போய் நீங்கள் போய் மாமா எனக்கு இந்த குடும்பம் ஏதாச்சுன்னா போடா என் குடும்பத்துக்கே 10 வந்துட்டாங்க அந்த கையை காலத்துக்கு போடா அப்படின்னு அடிச்சு கட்டிடுவார். இது எல்லா மனிதர்களுக்கும் உண்டான குணம். குழந்தையாக இருக்கும்போது ஒரு தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு குழந்தையாக இருக்கும்போது மாமா எனக்கு அது வேணும் மாமா கொடுங்க அப்படின்னாச்சுன்னா அது அக்கா பிள்ளைக்கு நம்ம செய்யாமல் யார் செய்ய போகிறாங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யும். உதாரணத்துக்கு என் தாய் மாமனே எடுத்துக்கலாம். என் மாமனுக்கு திருமணம், எங்கள் அம்மாவுக்கு ஒரே தம்பி, சரிங்களா, கூட பிறந்த தம்பி ஒரே தம்பி. அதுக்கு முன்னால் 4-5 பேருக்குன்னு வைங்கலாம், நிறையா போயிருக்குது, அதை நான் கணக்கு எடுக்கல, இருக்குது ஒரே தம்பி தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊரெல்லாம் போய் சண்டை விட்டு வந்துகிட்டே இருப்பேன். நம்மளுக்கு வேலையாக தானே செவ்வாய் ராசி இல்லை, ஊரில் போனால் அவனை அடித்து மண்டை உடைக்கிறது, இவன் அடித்து மண்டை உடைக்கிறது, இப்படி உடச்சி போட்டு வந்துடுறது. பஞ்சாயத்துக்கு எங்கள் அம்மா போவாங்க, எங்கள் அம்மா போனால் இவர் போவார். என் மருமகன் அப்படி தான் அடிப்பான், அதுதான் செய்வான், அவன் அதை தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எனக்காக ஏன்டாங்க சண்டை போட்டு அடிச்சு போட்டு வருவார் எனக்கு பதிலாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தாய்மாமன் சொல்லக்கூடிய உறவு திருமணத்துக்கு முன்னு தான் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். அதே தாய்மாமன் திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட். திருமணம் எப்போ அவருக்கு ஆச்சோ அதுலேருந்து நேர் ஆப்போசிட்டு. அவரால் தான் அடிப்படி சண்டை. நான் யார் எனக்காக போய் அவர் ஊரில் யாரையெல்லாம் சண்டை போட்டு வந்தாரோ அதே தாய்மாமனை ஒரு காலகட்டத்தில் வந்து நான் எங்களுடைய குடும்பத்து மேலே அவர் வந்து அவருக்குன்னு குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் எங்கள் மேலே வந்து அவர் ஒரு சரியான அபிப்பிராயம் இல்லாமல் காலங்கள் அப்படி மாறும்போது அவர் எங்கிட்டே சண்டைக்கு வர நாங்கள் பிடிச்சி அடிக்க இப்படி காலங்கள் போய் கடைசியில் அவர் இறந்து போனார்னு வைங்கலாம். அப்போ இந்த மாதிரி தான் அந்த உறவுகள் வந்து செயல்படுறோம். எப்போவுமே தனக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அதனுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். அப்போது நல்லா கேட்டுக்குங்க, புதன் பகவான் உங்களுக்கு வந்து கரணநாதனாக வரும் பட்சத்தில், எனக்கு கரணநாதன் வந்து கிம்ஸ்துக்கிரம் கரணம், சரிங்களா, புதன் தாய்மாமன் எனக்கு 8ஆம் அதிபதி இல்லை, ராசி இலக்கணம் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தான் தாய்மாமன் சம்மந்தப்பட்ட அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த உயிர்காரத்துக்கு உண்டான கிரகம் 8க்கும் 11க்கும் அதிபதி. அப்போ ஆரம்ப நிலையில் 8ஆம் இடங்கிறது என்ன? நம்ம 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து குடும்பம் அமைஞ்சதுக்கு தான் 8ஆம் இடம் கணக்கு. அந்த குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடு சரியாக இல்லை. இதுதான் தெளிவாக சொல்ல வர்றேன் உங்களுக்கு. அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிற தாய்மாமன் நீங்கள் வளர்ந்து, அதாவது அவர் வளர்ந்து அவர் குடும்பம்னு வரும்போது செய்ய மாட்டார். அப்போ குடும்பம் ஆகி இருந்து இறந்து போன தாய்மாமனை வழிபாடு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதற்கு குழந்தையாக இருக்கும்போது பள்ளி பருவத்தில் அம்மாவோட தங்கச்சி, இதே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட தம்பி என்று சொல்லக்கூடிய உறவு வந்து உங்களை பாட்டி வயிற்றிலே கருவில் உறவு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கூட வழிபாடு செய்யலாம். ஏன்னா தாய்மாமன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் வந்து மகாவிஷ்ணு பரந்தாமன் கண்ணனே வந்து கூடவே இருந்து உங்களுக்கு வந்து தேர்வட்டியாக போனார்ல அர்ச்சனனுக்கு, அது மாதிரி அவங்க கூடவே இருந்து போறதுக்குண்டான அமைப்பை செயல்படுத்தும். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த வழிபாடு முறை கரெக்டாக கையில் பிடிச்சிக்கிங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தாய்மாமன் இல்லை அப்படின்னாச்சுன்னா இளைய சகோதர சகோதரி
உங்களுடைய அம்மா வழியில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உருவாகி இந்த மாதிரி அமைப்பை எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய சகோதர சகோதரி சரிங்களா, அடுத்து வந்து தாய்மாமன். இதில் தாய்மாமன் தான் முதலடியாக நிற்பார். வந்து இந்த மாதிரி உறவுகளை கையில் பிடிக்கும்போது உங்கள் ஜாதகம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த கரணநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வலுவாகி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுகபோகமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா கரண வழிபாடில் வந்து நீங்கள் எதை வேணாலும் கேட்கலாம். இதுதான் கேட்கணும், இதை தான் கேட்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா மனுஷனும் வந்து ஏதோ ஒரு ஆசையோடு தாங்க பிறந்து உலகத்தை சுற்றிட்டு இருக்கிறோம். சரிங்களா, ஆசை இல்லாத மனிதன் அப்படிங்கிறவன் இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. மண்ணை மிதிச்சாச்சு, ஆசை கண்டிப்பாக இருக்கும். வேணா கேட்கும்போது வேணால் பேச பீத்திக்கலாம். எனக்குலாம் அந்த ஆசைலாம் இல்லை, இந்த ஆசைலாம் இல்லை, அப்படி அந்த பில்டப்பாக பேசுகிற வேணால் பேசிக்கலாமே தவிர உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆசை எந்த ஆசையாக இருந்தாலும் இந்த வழிபாடு மூலமாக நீங்கள் அடைய முடியும். உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை நோக்கி அடைய முடியும். கரணம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து நீங்கள் ஏதாவது செஞ்சு சாதிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் கரணம் சம்மந்தப்பட்ட அமைப்பு தொழில் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். புதன் என்று சொல்லக்கூடிய புதன்னா என்ன பேசுறது, புதன்னா என்ன ஜோதிடம், அதைத்தான் கையில் எடுத்திருக்கிறேன். எனக்கும் சுக்கிரம் கரணமாக வருவதால். அப்போ அவரவர் அந்தந்த கரணம் சம்பந்தப்பட்ட உறவுகளை நீங்கள் தெய்வமாக வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே, அதை நீங்கள் தூண்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த விளக்கு பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கும். எப்போ விளக்கு தூண்டாமணியில் எரியிற அந்த விளக்கு வந்து எப்போ வந்து அதை வந்து நீங்கள் தூண்டி விடும்போது தான் அந்த விளக்கு எரியும். அதே மாதிரி கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாடு முறையை நீங்கள் தூண்டும் போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? சரி, வழிபாடு முறை என்ன அப்படிங்கிறது தெளிவாக இன்னும் கொஞ்சம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கஞ்சி ஊறுகாய், சரிங்களா, நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து கறி, மீன், முட்டை, கஞ்சி, ஊறுகாய், ரவை, சேமியா, பாஸ்போர்ட் உணவு, எந்த உணவு வேணாலும் எடுத்துக்கங்க. அது என்ன உணவாக வேணாலும் இருந்துட்டு போட்டு நீங்கள் இரவு நேரம் சாப்பிட்ற உணவு ஒருவேளை சாப்பாடு நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டில் போட்டு அதை கிச்சன்லேயே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு சம தண்ணியை மோந்து பக்கத்தில் வச்சுட்டு உங்களுடைய கரணநாதனுக்கு உண்டான அந்த உயிர் காரகத்துவம் இறந்து போனவங்க யாராக வர்றாங்களோ அவங்கள நினச்சி மனசார ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு தொட்டு வணங்கி எடுத்து தண்ணியும் சாப்பாடையும் சாப்பிடுங்க. வாழ்க்கையில் எல்லை இல்லாத உயரத்துக்கு நீங்கள் அடைய முடியும். இந்த பரிகாரத்தை நான் நிறைய பேருக்கு சொல்லி வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பொண்ணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நீ கொடுக்குற இந்த பரிகாரம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது, நிறைய விஷயத்தில் மாற்றம் இருக்குதுன்னு சொல்கிறதுனால தான் அடுத்தடுத்து இந்த பரிகாரத்தை நமக்கு ஆழமாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். எந்த உறவு உங்களை காப்பாற்றும், எந்த உறவுன்னு கையில் பிடிக்கணும், ஆனா பெண்ணா, சின்ன குழந்தையா, பெரிய ஆளா, வயதானவங்களா, முன்னோர்களா அப்படிங்கிறத வந்து அவரவர் ஜாதகத்திலேயே அந்த கிழங்குகள் பதிச்சு வச்சுருக்கோம். அதை கரெக்டாக கையில் பிடிக்கணும். அப்போ உங்கள் காரணத்துக்கு உண்டான அந்த இறந்தவங்களுக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டோம்ல, கரெக்டாக கையில் பிடிச்சிக்கிங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு தடுமாற்றம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் சரி எப்போவுமே வராது. சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.